அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டனுடன் பேசலாம். சார், நீங்க பேசுறப்ப சொன்னீங்க ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு. நீட்டு, மும்மொழி கொள்கை, வக்ஃபு சட்டம், இதெல்லாம் எல்லாத்திலுமே அதிமுக பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாடுல இருக்கு. இது தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்? எப்படி கடைசி வரை ஒன்றிணைந்து பயணிக்க முடியுமா? கொள்கை வேறு கூட்டணி வேறா இருந்தாலுமே இந்த நிலைப்பாட்டில் அதிமுக தொடர்ந்து உறுதியா நிக்குமா? இல்லைங்க, இப்ப ஒரு ஊரே பற்றி எறிகிற போது அந்த எரிகிற தீயை எப்படியாவது அணைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் இணைகிற ஒன்றுதான் இந்த தேர்தல் கூட்டணி. அது கூட திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக நேற்று சொல்லிட்டாரு. அதாவது குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்படும் என்று சொல்லிட்டாரு. அப்போ அதை அதிமுக தமிழ்நாடு உரிமைகளை எதையும் விட்டு தராது. ஒரு கேள்வி கேட்கறீங்க, 18 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில 5 பிரதமரோடு பணியாற்றிய அமைச்சர் இடம்பெற்றிருந்த திமுக இப்ப குறிப்பிடுகிற அந்த இந்தியோ அல்லது மாநில உரிமைகளோ மாநில சுயாட்சிகளோ, இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா நீங்க கல்விக்கு உரிமை நிதி தரலன்னு சொல்றாங்க. இப்போ கல்வியை மாநில பள்ளியில் சேர்ப்பதோ இதை குறித்தெல்லாம் கடந்த கால திமுக பேசியிருக்கா? அதாவது தேர்தல் காலத்து கூட்டணி என்பது வேறு, அரசு ஆட்சி வேறு. இப்ப நீ ஆட்சியில் அதிகாரத்தில் யார் இருந்தாலும் கூட நம்முடைய மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல் பாதுகாப்பதுதான் மாநில கட்சியுடைய கடமையா இருக்கிறது. அதை அதிமுக எங்கேயும் இதுவரை செய்யவே கிடையாதுங்க. உறுதியாக தமிழ்நாட்டு நலனை அதிமுக பேணி காக்குங்க, விட்டு தராது. கடந்த ஒண்ணு இல்ல, கடந்த 4 ஆண்டு காலம் எடப்பாடி முதலமைச்சர் இருந்த போது இதே பாஜக தேர்தலில் கூட்டணி வைத்திருந்ததுங்க. அன்றைக்கு பாருங்க, மத்திய அரசோடு பேசி மருத்துவக் கல்லூரியிலிருந்து சட்டக்கல்லூரியிலிருந்து எல்லாவற்றையும் பெற முடிந்ததுங்க. இன்றைக்கு திமுக வெறுமனே ஒவ்வொரு நாளும் எதிரியாகவே பாவித்துக் கொண்டு பேசி பேசி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நலன்கள் எதுவுமே வரல. அப்போ பொதுவாக அரசு ரீதியாக மத்திய அரசு மாநில அரசு என்று 2 அரசும் இணைந்து இருந்தால் மட்டும்தான் மாநிலத்திற்கு தேவையான நிதிகளை பெற முடியுமே. அந்த அடிப்படையில் அதிமுக என்ஜாய் காலத்திலிருந்து இன்று வரையிலும் அதை செய்து கொண்டே வருகிறது. திமுக வெறுமனே தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே பேசிக் கொண்டிருந்தது. இந்த பேச்சை நிச்சயமாக அதிமுக செய்யாதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க, ஒன்றும் ஸ்டாலினுடைய சொத்து அல்ல, அவரை தான் சொல்றாரு. தமிழ்நாடு என்பது பொதுவாக மிகச்சிறந்த மாநிலம். இந்த மாநிலம் 34 காலம் ஆட்சி செய்த அதிமுக பல சாதனைகளை செய்திருக்குங்க. திமுக குடும்ப சொத்தாக மாற்றிக்கொண்டு இன்னைக்கு ஊழல் மறைந்து கொண்டது. நேற்று கூட அமித்ஷா பேசினாரு. அந்த ஊழல் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது திரு ஸ்டாலினுக்கு வலிக்குதுங்க. ஏன்னா இந்த கூட்டணி வலிமையாக இணைந்து விட்ட பிறகு தாங்கள் 2026 நிச்சயமாக வெல்ல முடியாதுங்கிற அந்த அச்சத்துல அவர் ஏதோ உழலை கொண்டிருக்கிறார். நான் நிச்சயமா சொல்றேன், 2026 அதிமுக மிகப்பெரிய வெற்றியோடு ஆட்சி அமைக்கும். எடப்பாடியார் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் வருவார். அப்படி வர வேண்டும் எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இன்னைக்கு மிக அதிகமா பரவுங்க. காரணம் என்ன? அவர் ஆட்சியில் இருந்த 4.5 ஆண்டு காலத்தில் மிகச்சிறப்பான ஆட்சி நடந்ததுங்க. சட்டம் கட்டுப்பாடு இருந்தது, தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது, மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. இன்னைக்கு அனைத்தும் நாசமாகி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த ஆட்சி எப்போது வீட்டுக்கு அனுப்பப்படுமோ என்கிற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு மக்கள் இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல, தேர்தலுக்காக அமைந்த கூட்டணி. ஆனாலும் தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதில் அதிமுக உறுதியோடு நின்று பணியாற்றும். எந்த சூழலிலும் தமிழ்நாட்டு நலனை விட்டு தராதுங்க. அதற்கான திட்டங்கள் அனைத்தையும் வடிவமைத்து அதிமுக அதன் அடிப்படையில் செயல்படுங்க. அதிமுக பாஜக கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல, தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து திரு புகழேந்தியிடம் பேசலாம். புகழேந்தி, நீங்க பேசுறப்ப குறிப்பிட்டீங்க ஒன்றிணைக்கும் முயற்சி தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு. முழுக்க முழுக்க பாஜகவே நம்பிட்டு இருந்தாரு ஓபிஎஸ். கடந்த தேர்தலில் ராமநாதபுரத்துல பாஜக கூட்டணியில சுயேட்சையா போட்டிட்டாரு. அதன் பிறகுமே தொடர்ச்சியா அமித்ஷாவை நம்பி இருந்தாரு, நிச்சயமா ஒன்றிணைப்பாங்க அப்படின்னு. இப்ப அமித்ஷாவோட பேட்டி மூலியமா கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ள போக முடியாத ஒரு நிலைமை இருக்கு. ஓபிஎஸோட நிலை என்னவா இருக்கும்? அவருடைய அடுத்த கட்ட பயணம் என்னவா இருக்கும்? உங்களுடைய பார்வை எப்படி? அடுத்த கட்டமே இல்லை சார். உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், அது எந்த அளவுக்கு ஒத்துக்கிறாங்கன்னு தெரியாது. நாங்களாம் உட்காந்து பேசும்பொழுது அவரது அன்பு தாயார் இறந்த முதல் நாள் மிக தெளிவாக பண்ருட்டியார் சொன்னார், எப்பொழுது பழனிசாமி பிரதமர் பக்கத்திலே அமர்ந்தாரோ, மோடி பக்கத்தில், எப்பொழுது ஓபிஎஸ் தவிர்க்கப்பட்டாரோ அன்னைக்கு அட்வைஸ் பண்ணார். அட் த அட்வைஸ் ஆஃப் த பார்ட்டி பண்ருட்டி ராமச்சந்திரன், வேண்டாம் பிஜேபியோட கூட்டணி வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் கீழே போய் பிஜேபியோட ஒட்டு வரவில்லைன்னு சொல்லுங்கள் ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னார். கூட கூப்பா கிருஷ்ணன், ஜெய்சிடி பிரபாகரன், இந்த வைத்தியலிங்கம் அண்டு மனோஜ் எல்லாமே இருந்தாங்க. நானும் அங்கே தான் இருந்தேன். நான் இப்போ ப்ரெஸ்ஸை ஏற்பாடு பண்ணிட்டேன், கீழே போகணும். அவங்க அம்மா சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டார், முடியலன்னு. அப்போ ஊன் தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவர் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்? கூட இருக்கவங்க எவ்வளவு
அவர் வேதனையாக இருக்கும் என்பதை அவர் தான் நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்ல முடியாது. தங்களை பல விஷயங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு, தாங்கள் சேர்த்து வைத்ததை நிரந்தரமாக்கிக் கொள்வதற்காக சுயநலத்தோடு நம்மை அம்மா அவர்களோ தலைவர் அவர்களோ நம்மை உருவாக்கவில்லை, நம்மெல்லாம் அரசியல் அறிமுகப்படுத்தவில்லை. எவ்வளவு கொடுமை, அவமரியாதை, அசிங்கம், அவமானம் இத்தனையும் ஒரு தாங்கிக் கொண்டு இன்னமும் ஒரு இயக்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் நினைப்பாரே, ஆனால் அந்த அண்ணன் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இன்னொருத்தர் பேரை சொல்ல விரும்பலை நான். அவருக்கும் அதே கதி தான். ஒரு காலத்தில் ஜெயிலில் பக்கத்தில் நின்று என் பக்கத்தில் நின்று சாகின்ற வரை பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று சொன்னவர் அவர். அடுத்தது 33 ஆண்டு காலம் அம்மாவோடு இருந்தவர். நான் அம்மாவை பார்த்தவர், நான் அம்மாவோடு பழகியவன், உடனிருந்து உதவியெல்லாம் சொன்னாங்க. சின்னம்மா அட்ரஸே இல்லையே, மதிக்கவே இல்லையே, உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கலையே 3 பேத்தையும். இன்னமும் நீங்கள் அப்படியே தாழ்ந்து தவழ்ந்து நீங்கள் இன்னமும் அந்த பிஜேபி பக்கத்தில் நிற்கணும். புகழேந்தி தொடர்ந்து பேசுவோம். அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி.